எங்க சைலண்ட் கேக்குதோ அது தெரிஞ்சாலே போதும் சார் பின்னணி இசை பண்றதுக்கு. மியூசிக் பண்றதே முக்கியம் இல்ல, எங்க ரெஸ்ட் விடணும்னு தெரிஞ்சாலே நல்ல மியூசிக் டேரக்டர் தான் இருக்க முடியும். அதுதான் மியூசிக்கை பொறுத்தளவுல நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதுதான் ராஜா சார்ட்ட அவ்வளவு சூப்பரா இருக்கு. எங்க ரெஸ்ட் விடணுமோ அங்க விடுவாரு. அதனாலதான் ரீ ரெக்கார்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்கும் காதுக்கு. இப்ப கேட்கணும் அவங்களுக்கு இரிட்டேட்டிங் வருது இல்ல. இப்ப பாக்குற படமெல்லாம் தேட்டரை விட்டு ஆடியன்ஸை விரட்டுற மாதிரியே இருக்கு. அதுல கொஞ்சம் இந்த யூத் பசங்க மட்டும் சவுண்டோட இருக்கிறதுனால அது மியூசிக் தான் நினைச்சுக்கிறாங்க. சத்தம் வேற, மிசை வேற. இப்ப சத்தம் தான் அதிகமா இருக்கு. சத்தம்ங்கிறது ஹாய்னு நம்ம கத்தணும்னு வச்சுங்க, அதை நீங்க நம்ம மியூசிக் நினைச்சிட முடியாது. மியூசிக்ங்கிறது வேற. நம்மள அந்த கேரக்டரோட ஒன்றை வைக்கணும். நீங்க லவ் பண்றீங்கன்னா நான் லவ் பண்ணணும், நீங்க கவலைப்படுறீங்கன்னா நான் கவலைப்படணும், நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா நான் சந்தோஷப்படணும். அந்த பேக் உணர்வை சொல்றது தானே ரீ ரெக்கார்டிங். இன்னைக்கு வர இங்கிலீஷ் படம்லாம் அப்படித்தானே பண்றாங்க. நம்ம ஆளுங்க வெறும் சத்தத்தை விஎஸ்டோனை வச்சு அடியர்னு அடிச்சு ஏத்துறாங்களே. எந்த படமா இருந்தாலும் ஒரு அந்த இதை போட்டுக்கிறாங்க, ஒரு சிந்து சரை பிடிச்சி ஒரு பேஸ் பிடிச்சிடுறாங்க. அப்படியே பயங்கர சத்தமா இருக்கும். நம்ம பசங்களாம் அதில் மிரண்டுறாங்க. அப்பா மியூசிக் எங்கே கொண்டு நிப்பாட்டாரு. மியூசிக்ங்கிறது அது கிடையாது, சிம்பனி தான் மியூசிக். ஒரு உணர்வை பண்றாங்க. அத்தனை பேர் 70 பேர் 80 பேர் சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் பண்றாங்க ஒரு உணர்வை. அதுதான் ரீ ரெக்கார்டிங்.